கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலிருந்து நாம் முக்கியமாக ஒரு அடிப்படை சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நாம் வாசித்த இந்த வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் வசனங்கள் 1 14 முடிய நாம் வாசிக்க கேட்டோம். இந்த வேத பகுதி பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய 1வது ஊழிய பயணத்தின் போது எபேசு பட்டணத்திற்கு சென்று அங்கே சில மாதங்கள் ஊழியம் செய்த பிறகு அந்த இடத்திலே தன்னுடைய சீசனாக இருந்த அல்லது தன்னால் உருவாக்கப்பட்ட வளர்க்கப்பட்ட தீமோத்தேயு இடத்திலே அந்த திருச்சபையை வழிநடத்தும்படியாக ஒப்புவித்து மற்ற பகுதிகளுக்கு மற்ற நகரங்களுக்கு ஊழியத்திற்கு சென்றிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அங்கே ஏற்பட்ட ஒரு சில தவறுகளை களையும்படியாக அந்த பகுதியிலே இருக்கிற குறிப்பாக அந்த எபேசு சபையிலே இருந்த ஒரு சில தவறுகளை சரி செய்யும் முகமாக இந்த நிருபத்தை எழுதுவதை நாம் பார்க்கிறோம். இந்த நிருபத்தில் நிறைய காரியங்களை நாம் பார்க்கிறோம். இந்த 1 அதிகாரத்தில் நாம் ரட்சிக்கப்பட்ட விதத்தை குறித்தும் தேவன் நம்மை மீட்டிருக்கிற காரியத்தை குறித்தும் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே பேசுவதை நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் 7வது வசனம் மிக முக்கியமான வசனம். இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு இந்த நாளிலே நாம் பிரசங்கத்தை கேட்க இருக்கிறோம். வசனம் 7வது வசனத்தை வாசிங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு. ஆமா, இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற தலைப்பு மீட்பு, ரிடம்ஷன். இப்ப மீட்பு கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்ன இருக்குதுங்க, உண்டாயிருக்கிறது. நாம் அனைவரும் எதிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் பாவத்தினுடைய தண்டனையிலிருந்தும் பாவத்திலிருந்தும் நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ஏன் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம்? நம்ம மனமகிழ்ச்சியா ஏன் சந்தோஷத்தை கொண்டாடுறோம் இல்லையா? கிறிஸ்துமஸ்னாவே என்ன பண்ணிடுறோம், பாட்டு பாடி சந்தோஷமா இருக்கிறோம். இதே குட் ஃப்ரைடே அன்னைக்கு நாம் என்ன பண்றோம், துக்கமா இருக்கிறோம். துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் இருந்தாலும் நம்ம துக்கமா இருக்கிறோம். அது இன்னொரு டாபிக், இன்னொரு நாள் பார்ப்போம். கிறிஸ்துமஸ் என்றாலே சந்தோஷம். ஏன் சந்தோஷம்? புது துணி வாங்குறோம், அதனால சந்தோஷம். அதுக்கு நம்ம என்ன பண்றோம், பிரியாணி செஞ்சு சொந்தக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு ஜாலியாக என்ன பண்றோம், செலிப்ரேட் பண்றோம். செலிப்ரேஷன் தமிழ் என்ன சொல்றோம், நம்ம கொண்டாட்டம். அப்ப கிறிஸ்துமஸ் என்பது நமக்கு என்னவா இருக்குது, கொண்டாட்டமா இருக்குது. கட்டாயமா கொண்டாடணும் நம்ம. ஆனால் கொண்டாட்டத்தினுடைய நோக்கம் அல்லது எதற்காக கொண்டாடுகிறோம் என்பது ரொம்ப முக்கியமான காரியம் இல்லையா? சின்ன குழந்தைங்களை கேட்டால் அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சு என்ன, கிறிஸ்துமஸ்னா புது ட்ரெஸ். எங்கள் பாப்பா கிறிஸ்துமஸுக்கு ஒன்று, அப்புறம் எதுக்கு நியூ இயருக்கு ஒன்று இல்லையா? சின்ன குழந்தைங்களுக்கு தெரியுது. அது கொண்டாட்டம்னா அவங்களுக்கு அதான் கொண்டாட்டமாக இருக்குது. ஆனால் மெய்யாகவே நாம் கிறிஸ்துமஸ் என்ன பண்ணுறோம், கொண்டாடுகிறோம். கொண்டாடலாம், ஆனால் எதற்காக கொண்டாட வேண்டும், அதை உணர்ந்து நாம் கொண்டாடுகிறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான காரியம். அப்போ இந்த நாளிலே கூட நாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம் அப்படின்னா எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னா இங்க பாருங்க, ரொம்ப அருமையா இருக்குது பாருங்க. அவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இல்லைங்களா, இவருடைய அவருடைய யாருடைய, பிதாவாகிய தேவனுடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி. அவரு இவருன்னு 2 என்ன பண்ணிக்கிறாங்க சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? அவர் அப்படின்னு சொன்னா அவருடைய யாருடைய, பிதாவாகிய தேவனுடைய கிருபை இல்லைங்களா? பிதாவாகிய தேவனுடைய அன்பு, அவருடைய பிதாவுடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே, எவருடைய இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு யாருக்குள், கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்னவா இருக்குதுங்க, உண்டாயிருக்கிறது. ஆக தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப ஏன் நம்ம சந்தோஷமா இருக்கிறோம், ஏன் மனமகிழ்ச்சியோடு இருக்கிறோம் அப்படின்னா
ஏன் கிறிஸ்துமஸை ஏன் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்காவிட்டால், ஒருவேளை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனா அவதரிக்காத விட்டால், ஒருவேளை இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமியில சிறு குழந்தையாக கன்னி மரியாதை இடத்துல பிறக்காவிட்டால், உங்களுக்கும் எனக்கும் பாவத்திலிருந்து என்ன இல்லாத போயிருங்க, விமோச்சனம் இல்லாமல் மீட்பு இல்லாத போயிருக்கும். ஆனால் நம்ம சந்தோஷப்படுறோம். சந்தோஷப்பட வேண்டிய காரியம் எதனால? இயேசு கிறிஸ்து இல்லைங்களா, எனக்காக உங்களுக்காக இந்த பூமியிலே குழந்தையாக அவதரித்து, எதுக்காக அவதரித்தார்? உங்களையும் என்னையும் மீட்கும்படியாக கர்த்தர் என்ன பண்ணிக்கிறாருங்க, அவதரித்தார். அதனால நான் என்னவா இருக்கிறோம், சந்தோஷமா நாங்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம். அப்போ இன்னைக்கு நம்ம மீட்பை குறித்து நாம் முழுமையாக நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். 2 வார்த்தைகள் நம்ம பிரயோகப்படுத்துறோம் வேதாகமத்தில், ரிடெம்ஷன் அண்ட் டெலிவரன்ஸ். மீட்பு மற்றும் விடுதலை. விடுதலை என்பது என்ன அப்படின்னு சொன்னா, விடுதலை என்பது விடுதலை ஆக்குவது என்று சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அதாவது விடுதலை கொடுக்கறது அப்படிங்கிறத, இப்போ நம்ம எதில் யாருக்கு அடிமையாக இருந்தோம்? என்னதுமா? ஆங்கிலேயருக்கு அடிமையாக இருந்தோம். அவர்கள் நமக்கு என்ன பண்ணிட்டாங்க, 1947 வருஷத்தில் ஆகஸ்ட் 15 இரவு நள்ளிரவில் நமக்கு என்ன பண்ணிட்டாங்க, விடுதலை கொடுத்துட்டாங்க, ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. டெலிவரன்ஸ் நமக்கு என்னதுங்க, அவ்வளோதான் விடுதலை. இதே மீட்பு என்பது என்ன அப்படின்னு சொன்னா, அடிமையாக இருக்கும் ஒரு நபரை விடுதலை செய்வதற்குரிய கிரயத்தை செலுத்தி இல்லைங்களா சுதந்திரமாக்குவது தான் என்னது, மீட்பு. அப்ப மீட்பு என்பது வேற, விடுதலை என்பது வேற. அப்ப மீட்பு என்பது சும்மா உன்னை விட்டுட்டு போ அப்படின்னு சொல்றது இல்லை. மீட்பு என்பது எதனால கிரயம் பெற்றிருக்கிறார்களோ அந்த கிரய தொகையோ அல்லது கிரயமாக செலுத்த வேண்டிய காரியத்தையோ செலுத்தி மீட்டு கொள்வதுதான் என்ன சொல்றோம், மீட்பு. உதாரணத்துக்கு அண்டா குண்டா அடகு வைக்கிறாங்க, அப்புறம் எதுங்க சிரிக்கிறாங்க இல்ல, அப்ப அந்த காலத்துல வச்சிருவாங்க இல்லையா? ஆமா. அப்புறம் என்னது, தங்கமெல்லாம் அடகு வைக்கிறோம். அடகு, அதுக்கு பேர் என்னதுங்க, அடகு. அப்ப அடகு வச்சிடறோம். மறுபடியும் என்ன பண்றோம், இப்போ 10,000 ரூபாய்க்கு மோதிரத்தை வச்சுட்டோம், 10,000 ரூபாய்க்கு நகை வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, மறுபடியும் என்ன பண்றோம், அந்த 10,000தோட சேர்த்து வட்டியும் கொடுத்து தான் என்ன பண்ண முடியுங்க, நம்ம மீட்க முடியும். இந்த வார்த்தை இலகுவாக நாம் பயன்படுத்துகிற வார்த்தை தான் மீட்பு இல்லைங்களா, மீட்கிறது அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. அதே போல மீட்பு என்பது என்ன அப்படின்னா, சும்மா இலவசமா பெறுவதல்ல, அதற்கு செலுத்த வேண்டிய கிரயத்தை செலுத்தி பெறுவதுக்கு பேரு என்னங்க, மீட்பு. இங்கே நாம் பார்க்கிற இந்த மீட்பு எதிலிருந்து மீட்பு, பாவத்திலிருந்து மீட்பு. இந்த பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம். நாம் எவ்வாறு மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்து நாம் இன்றைய நாளில் என்ன பண்ண போறோம், நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ நாம் இதை உணர்ந்து கொண்டால்தான் மெய்யாகவே நான் சந்தோஷத்தோடும் அர்த்தத்தோடும் நான் கிறிஸ்துமஸ் என்ன பண்ணுவேன், கிறிஸ்து பிறப்பை நான் கொண்டாட முடியும். நாம் கொண்டாடுறது அர்த்தத்தோடு கொண்டாடணும். மனதில் என்னதுங்க, அதை புரிந்து கொண்டு கொண்டாட வேண்டும். ஒரு சில பாடல்கள் நீங்க பாடி பாருங்க, பாடும் பொழுது நம்ம கண்ணீர் வரும். ஏன்? அதைய வார்த்தையை உணர்ந்திருக்கிறனால நம்மளறியாத என்ன பண்ணுதுங்க, கண்ணீர் வருது. நம்மளறியாத இனம் புரியாத ஒரு சந்தோஷம் ஒரு சில பாடல்களை பாடும்போது. ஏன்? அந்த அர்த்தத்தை நாம் புரிந்து கொண்டு நாம் பாடுகிற பொழுது இனம் புரியாத ஒரு சந்தோஷம். அதே போலத்தான் இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, வேதத்துல தெளிவா நம்ம பார்க்கிறோம். நாம் அந்த மீட்பை நாம் உணர்ந்தவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், மெய்யாகவே நாம் அந்த கிறிஸ்மஸை நாம் வருகிற இந்த 25 நாம் கொண்டாடுகிற களிப்போடு நாம் செலிப்ரேட் பண்ண போற அந்த கிறிஸ்மஸை நாம் கட்டாயமாக என்ன பண்ணுவோம், உணர்ந்தவர்களாய் நாம் கொண்டாட முடியும். அதற்கு நாம் தெளிவாக நாம் இயேசு கிறிஸ்து எனக்கு என்ன செஞ்சாரு, நான் ஏன் இயேசு கிறிஸ்துவை நான் கொண்டாடுகிறேன், இயேசு கிறிஸ்து பிறந்தது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது, ஏன் சந்தோஷமா இருக்குது என்பதை குறித்து நாம் என்ன பண்ணலாம், நம்ம பார்க்கலாம். இதே போல பாருங்க, ஒரு சில உதாரணங்கள் நாம் பார்க்கலாம். யாத்ராகம புஸ்தகம் 21 அதிகாரம் 28 30 வரை வாசிங்க. யாத்ராகமம் 21 அதிகாரம் 28 to 30. ம் 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 ம்
அபராதத்தை கொடுத்து என்ன பண்ணுறதுங்க, மீட்டுக்கிட்டு வர்றது. அதே போல தான் இயேசு கிறிஸ்து நம்மை மீட்கும் பொருளாக எதை கொடுத்தாருங்க? தங்கமோ வெள்ளியோ இல்லைங்களா, மற்ற எதையுமே கொடுக்கல. மாறாக தன்னுடைய ஜீவனை என்ன பண்ணிக்கிறாருங்க, கொடுத்திருக்கிறார். தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்ம என்ன பண்ணிக்கிறாருங்க, பாவ தண்டனையிலிருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறார், மீட்டிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த புரிதலோடு நாம் இந்த மீட்பின் செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். நாம் எதற்காக, நாம் எதுக்குள்ள நாம் அடிமையா இருக்கிறோம், எதிலிருந்து நாம் மீட்கப்பட வேண்டும், எதற்கு நாம் அடிமையா இருக்கிறோம்? அடிமையா இருந்தால் தான் நாம் மீட்க முடியும் இல்லைங்களா? அப்ப யாருக்கு நாம் அடிமையா இருக்கிறோம்? இப்போ ஒரு மோதிரம் இருக்குது அப்படின்னா அந்த மோதிரம் பேங்க்ல இருக்குதுன்னு யாருக்கு அடிமை? அந்த மோதிரம் பேங்க்காரனுக்கு அடிமை. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதுங்களா இல்லையா? பேங்க்காரனுக்கு அடிமை. அதை மீட்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கான கிரயத்தை அதை மீட்கக்கூடிய தொகையை நாம் செலுத்தி தான் என்ன பண்ண முடியும், மீட்க முடியும். அப்ப யாருக்கோ என்னவா இருக்கிறார், அடிமையா இருக்கிறோம். அதே போல நீங்களும் நானும் நாம் மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் யாருக்கோ என்னவா இருக்கிறோம், அடிமையா இருக்கிறோம். அப்ப அடிமையா இருக்கிற நம்மை மீட்க வேண்டிய என்னதுங்க, அதாவது தேவைப்பாடோடு நாம் என்ன பண்றோம், இருக்கிறோம். தேவைப்பாடுனா புரியுதுங்களா? மீட்க வேண்டிய அவசியத்தோடு நாம் இருக்கிறோம். அப்ப யாருக்கு நாம் அடிமையா இருக்கிறோம்? வாசிக்கலாம். யோவான் 8:34. யோவான் 8:34. அப்போ இந்த நாம் ஒவ்வொரு விசுவாசிகளும் இந்த பூமியிலே பிறந்த இயேசு கிறிஸ்துவை தவிர மனுஷர்கள் எல்லாருமே நாம் எதற்கு அடிமையா இருக்கிறோம்? பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு என்னவா இருக்கிறான், அடிமையா இருக்கிறான். அப்ப யாருமே நாம் சொல்ல முடியாது, இன்று வரையும் நாம் சொல்ல முடியாது நான் பாவத்திற்கு அடிமை இல்லை என்று சொல்லி யாரும் சொல்ல முடியாது. நான் பாவமே செய்யல அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. நாம் தெரிந்தோ தெரியாமலோ நாம் என்ன பண்றோங்க, பாவங்களை செய்து வருகிறோம். யாரும் சொல்ல முடியாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் பாவம் அப்படின்னு சொன்னா என்னதான் பாவம் நினைச்சிட்டு இருக்கிறோம். என்னதான் பாவம்? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யறது பாவம். நான் எங்க விபச்சாரம் செய்யறேன்? ஒரு சிலர் கேள்வி கேட்கலாம். கொலை செய்யறது என்னதுங்க, பாவம். நான் எங்க கொலை செய்யறேன்? இன்னொருத்தருடைய பொருளை அபகரிக்கிறது பாவம். நான் எங்க இன்னொருத்தருடைய பொருளை அபகரிக்கிறேன்? ஆனால் வேதம் சொல்லுது, மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒரு மனுஷனை மூடனே அப்படின்னு சொன்னா அது என்னங்க, அது கொலை. எதுக்கு ஈக்குவலா? எரி நரகத்துக்கு பாத்திரவானா இருக்கிறான். யாரை எரி நரகத்தில் போடுவாங்க தெரியுங்களா? கொலை செஞ்சவனை தான் போடுவாங்க. அப்போ நாம் தெரிந்தே அநேகரை நாம் என்ன பண்றோங்க, எதுல குத்துல, கத்தியில தான் குத்தலையே தவிர நாம் எதுல இது பண்றோம், எதுல கொலை செய்யறோம்? நம்முடைய நாவிலிருந்து, நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற இல்லைங்களா மிக கூர்மையான கொடிய விஷமுள்ள வார்த்தையின் மூலமாக நாம் அநேகரை நாம் என்ன பண்றோங்க, கொலை செய்கிறவர்களா இருக்கிறோம். அப்ப நல்லா யோசிக்கணுங்க. நான் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறேன். நான் வெளிப்படையாக பாவத்திற்கு அடிமையா இல்லை. ஆனால் என்னுடைய வார்த்தையின் மூலமாக, என்னுடைய எண்ணங்களின் மூலமாக, என்னுடைய சிந்தனையின் மூலமாக ஒரு மனுஷன் ஆசா போகணும்னு நினைச்சாவே அது என்னங்க, பாவம். நமக்கு விரோதியா இருந்தாலுமே கூட வேதம் சொல்றதா நான் சொல்றேன். நானே என்னுடைய இஷ்டத்துக்கு நான் பேசல. வேதம் சொல்லிக்கிற காரியம் இல்லைங்களா? எந்த மனுஷனையும் நமக்கு விரோதமா இருக்கிறான், மோசமான ஆளு, அவனால அநேகர் கஷ்டப்படுறாங்க. ஆனாலும் அவனை குறித்து நம்ம கரிசனை இருக்க வேண்டுமே தவிர அவனை எப்படியாவது முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, நம்ம நினைக்கக்கூடாது. அப்போ நாம் பாவம் செய்கிற எந்த மனுஷனும், பாவம் செய்கிற எந்த மனுஷியும் யாருக்கு அடிமையா இருக்கிறான்? பாவத்திற்கு அடிமையா இருக்கிறோம். அப்ப நாம் மீட்கப்பட வேண்டும். எதிலிருந்து நாம் மீட்கப்பட வேண்டும்? பாவத்திலிருந்து நாம் மீட்கப்பட நாம் கடனாளிகளா இருக்கிறோம், அல்லது பாவத்திற்கு அடிமைகளா இருக்கிறதுனால நாம் கட்டாயமாக பாவத்திலிருந்து மீட்கப்படும்படியான சூழ்நிலையில நாம் என்ன பண்றோங்க, இருக்கிறோம். அதே அதிகாரம் 44 வாசிங்க. சொன்னா சார். ஆமா, அப்போ வேதம் தெளிவா சொல்லுது, நான் பாவம் செய்கிறனால நான் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறேன். இதற்கு எல்லாம் மூல காரணமா இருக்கிறது யாருங்க?
பிசாசு. ஆக நான் யாருக்கு அடிமையா இருக்கிறேன்? பிசாசுக்கு அடிமையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாவத்திற்கு மாத்திரம் இல்லை, நான் யாருக்கு அடிமையா இருக்கிறேன்? பிசாசுக்கு அடிமையா இருக்கிறேன். அப்ப அவன் என்ன பண்றான்? நம்மளை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இயக்கி கொண்டிருக்கிறான். அடிமை நான் சொன்னா புரியுதுங்களா? நம்ம ஒரு இப்போலாம் அடிமையை நம்ம பார்க்க முடியாது. எங்க ஊர்ல நான் சின்ன பையனா கூட இல்லை, சின்ன பையனா இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பண்ணையத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பண்ணையத்தில் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. பண்ணையத்தில் இருக்கிறது தெரியுங்களா? அது சரியான ஒரு விளக்கமா இருக்கு. பண்ணையத்தில் இருக்கிறதுன்னு தெரியாது உங்களுக்கு. வருஷத்துக்கு 50,000 ரூபாய் கொடுத்துரு. இப்போ நான் மற்றவங்களா சொல்லணும், நானே ஒருத்தருக்கு ஒரு வீட்டில் போய் பண்ணையத்துக்கு போகிறேன்னு வச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பண்ணையத்துக்கு இப்படி ஏப்பா இல்லையா, நம்ம இந்த பக்கமெல்லாம் இல்லை. 50,000 ரூபாய் என்ன பண்ணுவாங்க? எங்கள் குடும்பத்துக்கு கொடுத்துருவாங்க. நான் போய் என்ன பண்ணணும்? அங்கே தங்கி அவங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்க சொன்னாலும் எந்திரிக்கணும், என்ன வேலை சொன்னாலும் கேட்கணும், எல்லாம் செய்யணும். அதுதான் பண்ணையத்தில் இருக்கிறது, அடிமையா இருக்கிறது. இப்போ நான் யாருக்கு அடிமையா இருக்கிறேன்? பிசாசுக்கு, சாத்தானுக்கு என்ன பண்றோம்? அடிமையா இருக்கிறோம். அப்ப அவன் என்ன சொல்லுவான்? என்ன செய்வான் சாத்தான்? நல்லது செய்ய சொல்லுவானா? ஏப்பா அப்படியா தம்பி, நீ என்ன பண்ற? காலையில நான் 5 மணிக்கு எந்திரிச்சு பைபிள் படி, என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு, யாரையும் குறை சொல்லாத. எனக்கு பிடிக்காத ஒரு காரியம் குறை சொல்றது. ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர்கிட்ட குறை சொல்றது தவறான ஒரு காரியம். அப்போ இது எல்லாத்தையும் யார் செய்ய சொல்றா? பாவம் செய்கிறோம். இந்த பாவத்துக்கு நம்மை தூண்டுவது யாரு? பிசாசு. நம்மள நிறைய நேரங்களில் யார் என்ன பண்ணாது? யாருக்கு இடம் கொடுக்காதீங்க? பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருங்கள். எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஐயோ! அப்போ நான் யாருக்கெல்லாம் அடிமையா இருக்கிறேன்? பாவத்திற்கு. பாவம் செய்கிறதுனால பாவத்திற்கு அடிமையா இருக்கிறேன். என்னை பாவம் செய்கிறதுக்கு என்னை வழி நடத்துகிறதுனால நான் யாருக்கு அடிமையா இருக்கிறேன்? பிசாசுக்கு, சாத்தானுக்கு நான் என்னவா இருக்கிறேன்? அடிமையா இருக்கிறேன் என்று சொல்லி இங்கே பவுல் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். பவுல் ரொம்ப அருமையா எக்ஸ்பிளைன் பண்றாரு. we are under the clutch of Satan, அல்லது we are under the clutch of sin. நாம் பாவ பிடியிலே நாம் என்ன பண்றோங்க? இருக்கிறோம் என்பதை பவுல் இங்க ரொம்ப அருமையா சொல்வதை நாம் பார்க்கிறோம். வசனங்களை வாசிக்கலாம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 14 வாசிக்கிற பொழுது வாசிக்கலாம். அதே போல இன்னொருவர் ரோமர் 6ஆம் அதிகாரம் 16 எதுக்கு நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கு நாம கீழ்ப்படுகிற அடிமைகளாக நாம் என்ன பண்ணிடுறோம்? ஆகி விடுகிறோம். அப்போ நம்ம ஏன் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம்? நம்ம மெய்யாகவே நம்ம உணர்ந்தவர்களாக இருந்தோம் அப்படின்னா ஆண்டவருக்கு நம்ம ரொம்ப உணர்ந்து நம்ம நன்றி பலிகளை ஏறெடுப்போம். ஏன்னா நான் யாருக்கு அடிமையா இருக்கிறேன்? பாவத்திற்கு அடிமையா இருக்கிறேன். நல்லா தெரியுது நான் என்ன செய்கிறேன்? பாவம் செய்கிறேன். நல்லா தெரியுது என்னுடைய வெளியில நான் என்னுடைய கைகளில் கால்களின் மூலமாக என்னுடைய என்னதுங்க செயல்களின் மூலமாக நான் பாவம் செய்யவில்லை என்று சொன்னாலும் என்னுடைய இருதயத்தில் நான் என்ன எப்படிப்பட்டவனா இல்லை. ஒரு ரைட்டர் எழுதும்போது சொல்றாரு, எல்லாரும் யோக்கியவானா இருக்கிறாங்கன்னு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, என்ன காரணமா? ஏன் எல்லாரும் யோக்கியவானா இருக்கிறாங்க தெரியுங்களா? நமக்கு ஒரு சில விதிமுறைகள் கட்டுப்பாடுகள் இருக்கிறதுனால எல்லாரும் என்னவா இருக்கிறாங்களாம்? யோக்கியவானா இருக்கிறாங்களாம். திடீர்னு இன்னைக்கு சரிங்களா, இன்னைக்கு ஒரு சட்டம் போடுறாங்க, திருடுனா யார் மேலே கேஸ் கிடையாது, யாருக்கு எவ்வளோ என்னதுங்க திறமை இருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ என்ன பண்ணிக்கலாம், திருடி வச்சுக்கலாம் அப்படின்னு இங்கிருந்து சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. வீட்டுக்கு போகும்போது எப்படி போவீங்க? என்னங்கம்மா என்னங்கக்கா சிரிக்கிறீங்க? நிறைய நேரங்களில் நமக்கு ரூல்ஸ் இருக்கிறதுனால, நமக்கு ஒரு சில கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கிறதுனால, நம்ம இந்த சமுதாயத்திற்கு கட்டுண்டவர்களாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறது இல்லைங்க? நம்ம என்ன பண்ணுறது இல்லை? என்னங்கண்ணே? பாவம் செய்கிறது இல்லை. ஆனால் சுபாவத்தின்படி நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? சொல்கிறது விளங்குதுங்களா? அப்போது நம்ம அந்த வசனம் வாசிக்கணும் பாருங்க. நீ எதை செய்றியோ அதுக்கு நீ என்ன பண்ணுற? கீழ்ப்படுகிற. அதுக்கு நீ என்னவா இருக்கிற? அடிமையாக இருக்கிற. அப்போ நான் உணர்ந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம், நான் என்னுடைய சிந்தனையில் என்னுடைய எண்ணங்களில் நான் பாவம் நிறைந்தவனாக நான் என்ன பண்ணுறேங்க இருக்கிறேன் என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இதை உணர்ந்தீங்கன்னா தான் மீட்பினுடைய மேன்மையும் மீட்பினுடைய மகத்துவத்தையும் நாம் என்ன பண்ண முடியும்? புரிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும் இல்லைங்களா?
வெயிலுடைய அருமை தெரிஞ்சா தான், வெயிலில் கஷ்டப்பட்டா தான் நிழலுடைய அருமை என்ன பண்ணுங்க தெரியும். தாகத்தை நம்ம ருசிச்சு பார்த்தா தான், ருசிச்சுங்கிற மாதிரிங்க, தாகத்தை என்னதுங்க அனுபவிச்சு பார்த்தா தான் தண்ணியுடைய அருமை தெரியும். ஒரு படம் எடுத்தாங்க, அதாவது அடிமையா எதுக்கு போயிருக்கிறாரு, ஆடு மேய்க்கிறதுக்கு ஒரு இதுக்கு என்னது வனாந்தரத்துக்கு கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, விட்டாங்க இல்லையா. தண்ணியே இல்லாமல் பல நாள். அவங்களுக்கு தான் தெரியும் தண்ணியினுடைய அருமை என்னன்னு. உண்மையாகவே நாம் மீட்பினுடைய அருமையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நிலையை முழுமையாக புரிந்தவர்களாக இருந்தால் தான் மீட்பினுடைய அருமையை புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்குது, என்னுடைய நிலை, ஒவ்வொருத்தருடைய நிலையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன் இதை குறித்து நான் இன்னைக்கு எவ்வளோ தூரம் பேசுகிறேன் அப்படின்னா, நாம் உணர்ந்தவர்களாக கிறிஸ்துமஸ் கொண்டாட வேண்டும். அப்போ தான் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஐயோ இந்நேரம் விட்டுருந்தா நான் எங்கே போயிருப்பேன், நரகத்துக்கு போய் சேர்ந்திருப்பேன். ஐயோ விட்டுருந்தா நான் எங்கே போயிடுவேன், பாதாளத்துக்கு போயிருப்பேன். ஆனால் இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமியில பிறந்து நல்ல வேலை என்ன பண்ணிட்டாருங்க, காப்பாத்திட்டார். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்போ நம்ம கிறிஸ்துமஸ் என்ன கொண்டாடுறோம், சும்மா ஜாலியாக என்ன பண்ணிட்டுறோம், கொண்டாடுறோம். எத்தனை பேர் உணர்றோம் இல்லைங்களா? எப்போ உணர முடியும், இதெல்லாம் நினச்சி பார்த்தா தான் உணர முடியும். ஐயோ இயேசு கிறிஸ்து ஒரு வேளை வரல அப்படின்னு சொன்னா இந்த பாவத்திலிருந்து எனக்கு என்ன இல்லை, மீட்பில்லை. இப்போ வேதம் தெளிவாக சொல்லுது இல்லைங்களா, நாம் பாவத்திற்கு என்னவா இருந்தோம், அடிமைகளாக இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்து நம்ம என்ன பண்றாருங்க, மீட்கிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிக்கிறாருங்க, மீட்டிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக நாம் என்ன பண்ணுங்க இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். கட்டாயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம். நாம் சுருக்கமாக நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் இல்லைங்களா, வாசிங்க. கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி அவருக்குள் நமக்கு மீட்பு என்ன இருக்குதுங்க, உண்டாயிருக்கிறது. நான் பெரிய பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்திக்கிட்டு வந்தேன். நீங்க நமக்கு ஒரு சில ஆலோசனைகள், ஒரு சில அறிவிப்புகள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் நான் குறைச்சி பேசுறேன். இன்னொரு நாள் இதை குறித்து நான் ரொம்ப தெளிவாக நான் பேச விரும்புகிறேன். ஏன்னா ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். ரோமர் 3ஆம் அதிகாரம் 25, 26 வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே அல்லது இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்து அந்த மீட்கும் பொருளாக இல்லைங்களா, அடகு பொருளாக யாரை கொடுத்திருக்கிறாருங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதாவாகிய தேவன் நம்மை பாவத்திலிருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறாருங்க, மீட்டிருக்கிறார். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா. அதான் சந்தோஷமா பாடுறோம் நம்ம இல்லைங்களா. ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறாரு, மீட்டிருக்கிறார். அதனால நான் சந்தோஷமா இருக்கிறேன். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 9:15. அவர் என்ன பண்றாருங்க, மரணம் அடைந்து நிவர்த்தி செய்யும் அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அல்லது நித்திய ஜீவனை அடைந்து கொள்வதற்காக புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். இது என்ன உடன்படிக்கை? ஒன்றும் இல்லை, பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறவங்களை மீட்க போறாரு. அந்த உடன்படிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த மீட்கும் பொருளாக யாரை வச்சிருக்கிறாருங்க, இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால் நமக்கு வாழ்வு என்ன பண்ணியிருக்குதுங்க, நித்திய வாழ்வு உண்டாயிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போல கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறாருங்க, நீங்களாக்கி மீட்டு கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசித்து முடிக்கலாம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம்.
அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்ததற்கான நோக்கம், நம்ம ஏன் சந்தோஷமாக கிறிஸ்மஸை கொண்டாடணும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அவருடைய திரு ரத்தத்தை சிந்தி அவருடைய ஜீவனை கொடுத்து, இல்லைங்களா, நான் அடமானத்துக்கு யாருக்கிட்ட அடமானத்துக்கு இருந்தேன்? பிசாசுகிட்ட, பாவத்திற்கு நான் என்னவா இருக்கிறேன்? அடிமையாக இருந்த என்னை இயேசு கிறிஸ்துடைய திரு ரத்தத்தை சிந்தி அவருடைய ஜீவனை கொடுத்து என்னை என்ன பண்ணிக்கிறாருங்க? மீட்டு எடுத்திருக்கிறார். ஐயோ, ஒருவேளை என்னை மீட்டு கொள்ளவில்லை என்று சொன்னால், ஒருவேளை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்காது இருந்திருந்தால் நான் இன்னும் யாருக்கு அடிமையாக இருப்பேன்? பாவத்திற்கு அடிமையாக இருந்திருப்பேன். நான் என்ன அனுபவிச்சிருப்பேன்? நித்திய நரகத்தை அனுபவித்திருப்பேன். நித்திய ஆக்கினிக்கு பங்களோனாக என்ன பண்ணியிருப்பேன்? ஆயிருப்பேன். அப்போ அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம எதிர்காலத்தை நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது தான் நமக்கு என்ன தெரியுங்க? இயேசு கிறிஸ்துடைய மீட்பு விலையேற பெற்றதாகவும், இயேசு கிறிஸ்துடைய மீட்பு எவ்வளவு பெரிய காரியம் என்பதை நாம் என்ன பண்ண முடியுங்க? உணர்ந்து கொள்ள முடியும். ஆக நாம் சபையாக சேர்ந்து நாம் கொண்டாடுகிறோம், சபையாக சேர்ந்து நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமியில பிறந்ததுனால நாம் சபையாக மீட்கப்பட்டிருக்கிறோம். நம்ம சந்தோஷத்தை நாம் என்ன பண்ணிக்கிறோம்? அனுபவித்து கொண்டிருக்கிறோம், இல்லைங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த ஸ்லாக்கியம் எல்லாத்துக்கும் என்ன பண்ணலைங்க? கிடைக்கல. இது இன்னொரு பார்ட், ரொம்ப முக்கியமான சத்தியம். அடுத்தது, இந்த சாக்கியம் யாருக்கெல்லாம் கிடைக்கல? எல்லாத்துக்கும் கிடைக்கல. எல்லாரும் இந்த ஸ்லாக்கியத்தை பெற்றார்களா என்று சொன்னால் அனைவரும் என்ன பண்ணலீங்க? இந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. மாறாக தேவன் உங்களையும் என்னையும், வசனம் தான் சொல்லுது இல்லைங்களா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆகிய ஒவ்வொருவருக்கும், தெரிந்து கொள்ளப்பட்ட அனைவருக்கும் கர்த்தர் என்ன பண்ணிக்கிறாருங்க? மீட்பை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். அப்போ வேதம் தெளிவாக சொல்லுகிறதை நாம் உணர்ந்தவர்களாக இந்த கிறிஸ்துமஸை நாம் கொண்டாட வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்ததுனால நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில குழந்தையாக மனுஷனாக பிறந்ததுனால நான் பாவத்திலிருந்து என்ன பண்ணியிருக்கிறேன்? விடுதலை பெற்றிருக்கிறேன். அதை நாம் உணர்ந்தவர்களாக இந்த வருஷத்தில் நாம் அனைவரும் சேர்ந்து மனமகிழ்ச்சியோடு நாம் என்ன பண்ணுவோங்க? கொண்டாடுவோம். வெறுமனே களியாட்டமும் வெறுமனே கொண்டாட்டமுமாக இல்லாமல் நாம் உணர்ந்தவர்களாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி பலிகளை ஏறெடுத்து நாம் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். நம் அனைவரும் ஒரு நிமிஷம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி இந்த நாளிலும் கூட நாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதனுடைய நோக்கத்தை நாம் உணர்ந்தவர்களாக, பாவத்திற்கு அடிமையாக இருந்த என்னை தேவன் மீட்கும்படியாக, பிதாவாகிய தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம், பிதாவாகிய தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற கிருபையினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அதை உணர்ந்தவர்களாக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம்.